கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நீ உபவாசம் இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? உன் தலைக்கு எண்ணெய் வச்சு உன் முகத்தை நீ கழுவணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நார்மலாக குளிச்சு நல்லா சாப்பிட்டு எப்படி தெம்பா இருப்பியோ அந்த மாதிரியே நீ உபவாச ஜபம் இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக இருக்கணுமா? உன் உபவாச ஜபம் மனுஷன் பார்ப்பதற்காக அல்ல. நீ உபவாசம் பண்ணுகிறதே தேவன் உன்னை பார்ப்பதற்காக. அப்போ மனுஷன் உன்னை பார்க்கும்போது உடனே நீங்கள் ஏன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறீங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு மாதிரிக்குள்ள அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு உன்னை பார்க்குறவங்க சொல்லிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலையில் எண்ணெய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, உன் முகத்தை நீ கழுவுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஷபரபலபா, நீ அதை கழுவி தெம்பா இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு புது பலனை தருவார். பட்டினி கடந்தா நீ ஒருவேளை சாவையா இருக்கலாம், ஆனால் உபவாசம் இருந்தால் நீ வாழ தான் செய்வ. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், பட்டினி கடந்தால் நீ சாவாய். ஆமாம், உபவாசம் இருந்தனா நீ வாழ்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இரு, ரொம்ப டயர்டு மாதிரி காட்டிக்காத. ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணு. வேலையும் செஞ்சுட்டு ஃபாஸ்டிங்கும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வராத. ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜோம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் உபவாசம் இருக்கும்போது நீர் மட்டும் எங்களை காண, ஆண்டவரே நீர் மட்டும் எங்களோடு இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.